சோனக்கா என்னப்பா வியாபாரத்துக்கு கிளம்பிட்டியா? வலைக்கும் சலாம். கிளம்பிட்டேடா. எந்த ஊருக்கு கிளம்புறா இன்னைக்கு வியாபாரத்துக்கு? நான் அதிரம் பண்ணது போலான்ட்டு இருக்கேன்ப்பா. ஏன் நம்ம ஊர்லேயே உனக்கு நல்லா தானே வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு இவ்வளோ தூரம் தள்ளிட்டு போகிறா அதிரம் பண்ண வரீங்க? எது நம்ம ஊரில் நல்லா வியாபாரம் போயிட்டு இருந்துச்சா? வாங்கிட்டு வர காய்கறியெல்லாம் வந்து அமுக்கி அமுக்கி பார்த்து பழமாக்கி கொடுத்துவா. இந்த சனி முடிஞ்ச வியாபாரமே நம்ம ஊருக்குள்ள வானான்ட்டு இப்போ நான் அதிரம் பண்ணதுக்கு போகிறேன். அங்கேயே போய் வித்துட்டு வரலான்ட்டு. அதிரம் பண்ணா நம்ம ஊரை விட மோசமான ஊர், ஆட்டை கழுதையாக்குன ஊர். உன்னை என்ன பண்ண போகுதுலாம் தெரியல பார்த்துக்க. போடா அவ்வளோதான் ஆட்டை கழுதையாக்குன ஆளுவா. நான்லாம் வந்து ஆளையே அம்மிக்கல் ஆக்குற ஆளு. நம்மள்ட்ட எல்லாம் முடியுமா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்லாம் தெரியும் நீங்கள் அம்மிக்கல் ஆக்குறீங்களா இல்லை வந்து அம்மனமா முடியாதுலான்ட்டு. வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி அவசரமாக பேசிட்டு வச்சுக்கவேன். இந்த பச்சை மிளகா பிடிச்சி மூஞ்சில் தேய்ச்சி விட்ருவோம் படம் ஆகிட்டு. காய்கறி காய்கறி யார் இவன் புதுசாக இருக்க ஊருக்குள்ள? காய்கறி விற்கிற நாட்டமே தெரியல, ஏதோ குதிரை ஓட்டுற நாட்டம் வரான், தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு. என்னம்மா நம்ம கடையை பார்த்துட்டு அப்படியே தவிச்சு போய் நிற்கிறியா? காய்கறி எது வேணுமா? எடு விளக்க மாட்டா, யாரை பார்த்து மூமாங்கிறா? இப்படி வாசலில் வந்து நின்ற உடனே எங்களை பார்த்து மூமா மாதிரி தான். எனக்கு பார்த்தா 23 வயசாகுது. நீங்கள் எதுக்கு என்கிட்ட வயசெல்லாம் சொல்லி நிற்கிறியா? நான் ஆதார் கார்டு திருத்துறதுக்காக வந்திருக்கிறேன். வயசு சொல்லி நிற்கிறியா? காய்கறி வேணுமான்னு கேட்டேன் உங்கள்கிட்ட. காய்கறி வேணுமா ஆச்சுன்னு கேட்க வேண்டியதானே? அதுக்கு கேட்கிட்டு மூமான்னு சொன்னா என்ன பார்த்து? ஏதோ தெரியாதமா சொல்லிவிட்டேன் மூமாட்டு, மன்னிச்சுங்க. ஏதோ காய்கறி வேணுமா? அப்படி என்ன காய்கறி வச்சிருக்கிறா? ஏன் கண்ணு சரியா தெரியாதோ? உங்களை பக்கத்தில் நின்றுக்கிட்டு என்ன காய்கறி வச்சிருக்காரு கேட்குறியா? இவ்வளவு அறிவா பேசுறியா? உனக்கு சொந்த ஊர் எந்த ஊருமா? ஏங்க லூஸ் மாதிரி பேசிக்கிறீங்க? சொந்த ஊர் வச்சுக்கிற அளவுக்கு பணக்காரனா இருந்தா நான் இருக்குங்க இந்த தள்ளுவண்டியில் காய்கறியை வச்சு வித்துக்கிட்டு வரேன். என்ன வந்ததுலேருந்து ஏடா கூட பேசிட்டு இருக்கானே? எந்த ஊருக்காரன்னு தெரியலையா? உன் ஊர் எந்த ஊருன்னு கேட்டேன்டா. எல்லாம் இந்த பக்கத்து ஊர் தான். உங்களுக்கு என்ன காய் வேணும்? என்ன காய்கறி எல்லாமே வதங்கி போனாப்லாம் கிடக்குது. காய்கறியை வாங்கிறதுக்கு முன்னாடியே வதங்கி போய் கிடக்குன்னு தெரியல. என்னத்துக்கு விலையை குறைக்கலான்னு பார்க்குறீங்களோ? கழிச்ச கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே. அதெல்லாம் இல்லைம்மா, நாயம்மா உன்ட்ட போய் விலையை குறைக்க போகிறேன். நீனே கஷ்டப்பட்டு இந்த வேகாத வயலில் வந்து வண்டியை தள்ளிக்கிட்டு வர்றா விற்றுக்கிட்டு. உன்னிட்ட போய் நான் குறைப்பேனா? சரியா உன்ட்ட எல்லா காயுமே இருக்குதா? நம்மள்ட்ட இல்லாத காயே இல்லை. உங்களுக்கு என்ன காய் வேணும்னு சொல்லுங்க. அப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொன்னாக்கா எனக்கு கெட்ட கோவம் வரும்னு சொல்லிவிட்டேன். எல்லா காயும் இருக்குல்ல உன்ட்ட? அப்போ எது ரேட்டாக சொல்லிட்டு இருக்கிறீங்க? வாங்கின பாடு இல்லை. உங்களுக்கு என்ன காய் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். எல்லா காயும் இருக்குது நான் தரேன்னு சொல்லிவிட்டேன். அப்புறமால நான் கேட்டதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, எனக்கு கெட்ட கோவம் வரும்னு சொல்லிவிட்டேன். ஒரு 1/2 கிலோ சீயாக்கா கொடு. எது சீயாக்கா வேணுமா? அதுதான் அப்பயே சொன்னான் என் ஃப்ரெண்டு போகும்போது. அதிகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஊரில் வந்து ஆட்டை கழுதையாக்கணும்ட்டு. இப்போதான் அவன் சொன்னது விளங்குது. நெசமா ஆக்கிருப்பியல்வங்க நீங்கள். நான் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு வரேன், காய் இருக்குன்னு சொன்ன உடனே சீயாக்கா 1/2 கிலோ கொடுன்னு கேட்குறியா?